ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு தான் கிளம்புனோம். மேட்டூர் வரைக்கும் போயிருக்கோம். மேட்டூர் என்ன ஊருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? மேட்டூர் அணை இருக்குங்க இல்லையா, அந்த ஏரியா தான். ஆக்சுவலாக இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் சிஸ்டர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்காக பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். சரிங்களா? அங்கே வந்திருக்கும்போது தான் ஆக்சுவலாக இந்த போயிட்டு வர ட்ராவல் வீடியோலாம் எடுக்கலான்னு பார்த்தோம். போகிறது நாங்கள் அன் டைமில் தான் போனோம், வர்றதும் நைட்டில் தான் வந்தோம். அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலாக அங்கே ஊருக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா, அங்கே சுற்றின வீடியோலாம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய செஷனில் புதுசாக ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க. அதோடய ஒர்க்கிங்லாம் எப்படி நடக்குது, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லைங்களா, அதனால் நாங்களே கிளம்பி போயிட்டோம். இப்போ இந்த வழி பார்த்திங்கன்னா, அந்த மேட்டூர் டேம் வருது பாருங்கள், அந்த வழியாக தான் இப்போ இந்த புது வீட்டுக்கு போகணும். அதை தான் உங்களுக்கு நான் விலாகாக எடுத்து போடுறேன். இப்போ நான் அந்த டேம் கிட்ட தான் போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பொரிக்கிறதுக்கு மீன்லாம் விற்கும். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம். இதை சுற்றி பார்க் இருக்குது. இந்த வியூ உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன், அதையும் நான் போடுறேன். அந்த அணை எப்படி இருக்குது அப்படின்றது. இது மீன் ஆஃபீஸுங்க. இங்கே தான் மீன்லாம் வாங்குவாங்க. மீன் வாங்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு. ஏரியாவே சூப்பராக இருக்குங்களா. இங்கே மேக்ஸிமம் இந்த ஆற்று மீன் அங்கே தான் கிடைக்கும். கடல் இல்லை அப்படின்றதுனால அந்த ஏரி மீன், டேம் மீன் தான் கிடைக்கும். இது டேமோட அந்த வெளியில் வர இந்த காம்பவுண்டு சவருங்க. இந்த வழியாக தான் போகணும் அந்த புது வீட்டுக்கு. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். டேமோட வியூ பாருங்கள். டேம் அந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு பாருங்கள். அந்த 8 கண் ஏதோ ஒன்று திறந்துருக்கு. அது வழியாக தான் தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக டேமில் தண்ணி இப்போது நார்மலாக இருக்குது. அதனால் லைட்டாக திறந்து விட்டுருக்காங்க. அது வழியாக வந்துட்டுருக்கு. இது ஜூம் பண்ணி காட்ட முடியல, ஆனால் நான் அந்த வீடியோவாக எடுத்திருக்கேன். கிட்ட பக்கத்துலேயே போய் நான் அதை உங்களுக்கு போடுறேன். அந்த வேலை போயிட்டுருக்கோம். ஒரு 10-15 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருந்தது. இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போனோம். போன வழி அங்கே ஃபுல்லாகவே மலை தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா, நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் கச்சன்னு இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். வீடே ரொம்ப தள்ளி தான் கட்டியிருப்பாங்க. காற்று வசதி அந்த மாதிரிலாம் நிறைய அங்கே இருக்குது. எல்லோரும் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அப்படிலாம் கிடையாது. நான் அங்கே பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு. சுற்றி மலைங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ தான் இந்த டெவலப் ஆகிற ஏரியா அது. வீடெலாம் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. நல்ல காற்று வசதி, இயற்கையான காற்று அப்படின்னு சொல்லலாம். வீடு கிட்ட வந்தாச்சுங்க. இதுதான் அந்த வீடு. ஆக்சுவலாக இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம மட்டும் போகல, நாங்கள் 2 பேரும் 2 வீலரில் வந்திருந்தோம், நானும் என் ஹஸ்பண்டும். பின்னாடி பசங்கள்லாம் காரில் வந்துட்டு இருந்தாங்க. இது நம்ம கார் தாங்க. இந்த காரில் தான் நம்ம ஊருக்கு போகணும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா வேலை ஓரளவுக்கு உள்ளே முடிஞ்சிருக்கு. 2 ஃப்ளோர் எழுப்பியிருக்காங்க. மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி மொத்தம் 3 ஃப்ளோருங்க. இது வெளியில் அந்த பூசுறதுக்காக கட்டுவலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதை சுற்றி இப்படி தான் இருக்குது. ஆனால் வீடு இருக்குதுங்க, எதிரிலலாம் வீடு இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது, ஆனால் எதிரில் வீடு இருக்குது, சைட்லேயும் வீடு இருக்குது. எல்லா வீட்டுக்கும் நடுவுலேயுமே கேப் இருக்குது. இதோட வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. பேக் சைடில் பார்த்திங்களா, இங்கெல்லாம் வீடு இருக்குது எதிரில், ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த வீடு மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லை, சுற்றி வீடு இருக்குது. ஆனால் தள்ளி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக அந்த வீடுங்க. இதுதான் போர்ட்டிக்கோ. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வருது இந்த இடம். கார் நிறுத்துறதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதுதான் மெயின் டோருங்க. மெயின் டோர் உள்ள வழியாக போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க. பாருங்கள் சைடில் எவ்வளோ இடம் இருக்குது. அது மெயின் ரோடு. நம்ம அந்த வழியாக தான் வந்தோம். மெயின் ரோடுலேருந்து பார்த்தாலே வீடு தெரியும், ஆனால் அதை சுற்றிட்டு உள்ளே வந்தால் தான் அந்த ஏரியாக்குள்ளே வர முடியும். இப்போ அங்கே வீடு இல்லாததுனால இங்கேருந்து மெயின் ரோடே நம்மளுக்கு தெரியுது. பார்த்திங்களா, நான் சொன்னல எதிரில் வீடெல்லாம் இருக்குன்ட்டு. வீடெல்லாம் இருக்குங்க, பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு அப்படி தெரியுது, தனியாக இருக்கிற மாதிரி. சுற்றி எல்லா வீடுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரூமுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ரூமே இது தான். உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஹாலை லெஃப்ட் சைட்லேயே இந்த ரூம் ஒன்று இருக்குது. இது ஒரு பெட்ரூமு. இதுதான் ஹால். எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா.
அங்கே என் பையனும் எங்கள் அண்ணனுங்க ஃபோட்டோவுக்கு போஸ்ட் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமு. அப்படியே அதை ஒட்டின மாதிரியே ஹால் லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வருது. இது வந்து சிங்க்கு. 2 வீடு போட்டு கட்டுறாங்க. மேக்ஸிமம் ரெண்டல் விடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க பெரிய பையன் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க தனியாக இருந்தாலும் இருக்கலாம். இது வந்து இன்னொரு பெட்ரூமு. இது வந்து பாத்ரூமுங்க. அப்படியே வந்து திரும்பினீங்கன்னா என் தம்பியும் எங்கள் வீட்டுக்காரும் போயிட்டுருக்காரு. அப்படியே போனீங்கன்னா அப்படியே ஹால்லேருந்து உள்ளே போனீங்கன்னா கிச்சன், கடைசியாக கிச்சன் தான் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து செம்பு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் ஒரு செல்ஃபு. எனக்கு தெரிஞ்சு இது டைனிங் ஏரியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அந்த இடத்த மூடிட்டாங்கன்னா இது டைனிங் ஏரியா. இது போட்டிருக்காங்க, போர் போட்டிருக்காங்க. செம்ம ஆழம், பார்க்கவே பயமாக இருந்தது. நல்ல ஆழம் போட்டிருக்காங்க போரு, தெரியுதுங்களா? பார்த்திங்களா எவ்வளோ ஆழம் போட்டிருக்காங்கன்ட்டு. இது வந்து கிச்சனுங்க. இன்னும் ஒர்க்லாம் கொஞ்சம் முடியல, ஸ்லாப்பு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஸ் வேலை அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஒயரிங் ஒர்க்கு, ப்ளம்பர் ஒர்க்கு எல்லாமே பேலன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 2 monthஸில் ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இது ஆக்சுவலாக கீழே இருக்கிற கிச்சன். இதே மாதிரி தான் மேலேயும் கட்டியிருந்தாங்க. ஆனால் ஒரு ரூம் வந்து கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு குழந்தைங்களாம் விளையாடுற மாதிரி. மேலேயும் ஒரு போர்ட்டிக்கோ மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பின்பக்கம் வியூங்க. இது சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? இன்னும் பின்னாடி எந்த வீடுமே வரல, காற்று நல்லா வரும். டவர்லாம் இருக்குது பாருங்கள், நல்லா டவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில். இங்கே பாருங்கள் எந்த ஹைட்டில் தூக்கி வீடு கட்டியிருக்காங்கன்ட்டு தெரியுதுங்களா? நான் நிற்கிறதுலேருந்து எவ்வளோ பள்ளத்தில் இருக்குது பாருங்கள். இந்த இடம் நல்லா ஹைட்டில் தான் போட்டிருக்காங்க வீடு. இது வரைக்கும் என் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அப்படியே நான் மாடிக்கு போயிருந்தேன் பாருங்கள். மாடியிலையும் பார்த்தீங்கன்னா இது ஹாலை ஒட்டின மாதிரி ரைட் சைடில் வருது. இந்த மேலே இருக்கிற வீட்டுக்கு வந்து கிச்சன் ரைட் சைடில் போட்டிருக்காங்க பார்த்திங்களா? ரைட் சைடில் இங்கே தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே அது பாருங்கள், இங்கே தான் சிங்க்கு வருதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு செல்ஃப்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே வந்திங்கன்னா இது ஹாலுங்க. ஹாலை ஒட்டின மாதிரியே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே எப்படி ஒரு பெட்ரூம் பார்த்தோமோ அதுக்கு நேராக இன்னொரு பெட்ரூம் மேலே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, 2லாம் கிடையாது. ஹால் வந்து பெருசாக கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் ஹால் கொடுத்துருக்காங்க பெருசாக. அதை ஒட்டின மாதிரி அப்படியே பால்கனிக்குள்ளே போனீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு, துணியெலாம் காய போடுறதுக்கு, ஈவினிங்கில் வந்து உட்காந்து அந்த வியூவை ரசிக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். ஒரு சேர் போட்டு ஒரு சோஃபாவோ சேரோ ஒரு டேபிளோ ஒன்று போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வேணும்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து அங்கே ஒரு ரூம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கும். அதுதாங்க மெயின் ரோடு. அந்த வழியாக தான் வந்திருந்தோம் நம்ம. இந்த பார்க்கும்போது தெரியும், ஜூம் பண்ணால் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, அது தனியாக எடுத்து போடுறேன் நான். இவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் அடுத்த வீடியோ இருக்குது, ஃபுல் வீடியோ என்னால் எடிட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் பின்னாடி வியூ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மேட்டூர் அணை நான் சொல்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த வியூ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்லலாம் வீடு இப்படி கிட்ட பார்த்துட்டு இங்கே தூரமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் முடிஞ்ச உடனே வீட்டை நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன். இப்போதைக்கு பூஸ் வேலை இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, மற்றபடி எந்த ஃபினிஷிங்கும் வரல. அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது, சரிங்களா? இதோட இன்னொரு பார்ட்டு வீடியோவையும் நான் அடுத்து போடுறேன். இன்னும் நிறைய இந்த டேம் சுற்றுறதுலாம் இருக்குங்க. அந்த வீடியோ வந்து இதோட பார்ட் 2வாக நான் போடுறேன். இது வந்து வெளியில் ஃப்ரண்ட் வாசப்படிங்க, மேலே ஃப்ரண்ட்டு. பாய்ங்க.